எனப்படும் புதிய கவிதைகளை பொய்தி நிற்பது விண்ணாடு. கலை உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தாது காவியமாக கணிந்து கிடப்பது இந்நாடு. வறுமைய சின்னத்தை வழிகாட்டி அருமை அமுதத்தை அளித்து நிற்பது காமதேனு. எப்போது குறையாமல் இருப்பது சங்கநிதி. பார்வையை பறித்துவிடும் பொதுமநிதி. இவை யாவும் நிறைந்தே ஆடல் பாடல் அரம்பையர்களோடு 33 கோடி தேவர்களும் 48 ரிஷியரும் கிண்ணுருடர் கிம்புடர் சித்திய விச்சாதரர் நாவலர்கள் பாவல்கள் புடைசூழே இந்த பொன்னுலகத்துக்கு அதிபதியாக தலைவருக்கெல்லாம் தேவருக்கெல்லாம் தலைவனாக தேவை இன்று என பெயர் பூண்ட சீர சிறப்போடு பரிபாலம் செய்து வருகிறேன். எனக்காக மணியாற்றக்கூடிய எனது மாதலி எதிர்பார்த்திருக்கேன். யார் இங்கே மாதலி? அப்படி உன் கழுத்துல போட்டா உன் குண்டு வச்சு இந்த குண்டு வெடிச்சு இந்த குண்டு வச்சு நீ செத்துக்கினா யாரு எனக்கு சம்பளம் கொடுக்கறது? மாதமான சம்பளம் வருமே. செக்கா பண்ணி போயிட்டேன் நான். மன்னருக்கு எந்த கோணத்தில் எந்த வகையில் ஆபத்து வரக்கூடாது. காவல் நம்மளால ஜாக்கிரதை இருக்க வேண்டும். கடவுள் கண்ணோட்டம் மறைக்க வேண்டும். மன்னரை காப்பாற்ற நம்முடைய கடமை அல்லவா? அப்படின்னு சோதனை செய்து பார்த்தேன். நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, மன்னருக்கு வரக்கூடாது என்ற கருத்தை கொண்டு நீ சோதனை செய்து பார்த்தேன். இந்த வகையில் நீ வெற்றி பெற்றடா. உன்னை மிக மிக நான் பாராட்டுகிறேன். நீ ஆட்டாத வேற யாரு ஆட்ட போட்ட? பாராட்டு பாராட்டு. அவை கூடிய அவசரமா ஓடி வந்து நான் 8 வேலை தட்டாம செய்து முடிக்கிறேன். இன்று தாமதமா வந்திருக்கே, இது கருத்து என்ன? என்னடா அரசாபிக்கு வரலான்னு வந்தேன். கொஞ்சம் கண்ணை அசந்து தூங்கிட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். சரி, என் பொண்டாட்டி சொன்னா நாங்க இன்னைக்கு நாடகம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா. இன்னைக்கு நாடகம் இல்லன்னு சொல்லிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். நைட்டு மணி இப்போ 1 மணி இருக்கும். எவனு என் வீட்டு கதவு வந்து யார் அவன் கதவு தட்டான்னு கதவு திறந்து பார்த்தா எவன் கடாய்ச்சின்னு வந்து வாசல். யமராஜாவா உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறான். எதுக்குடா வந்தா? ஏன்டா வந்தான்? நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் யமனை. அவன் அன்னைக்கு தான் பாத்தியா? அடப்பா எந்த பேசு வச்சுக்காரான். கையில என்னமோ வடி கவுரி வச்சுக்காரான். வச்சிருப்பான். என்ன கேக்குறான். என்ன கேட்டான்? பக்கத்தோடு சேகர கிளம்புடா, விதி முடிஞ்சு போச்சுன்றான். எங்க கூப்பிடுறான்? யமலோகம். என்னடா டே வம்பா போச்சடா டே. எனக்கு ஓய்வு முடிஞ்சு போய்க்குதே. நீ எனக்கு பிரியல பிச்சுக்கான்னு முடிக்க வேண்டிய கண்ணாட்டி தெரியாது. திருவிட முடிக்கிறேன். நான் சூப்பரா சொல்லிட்டேன். யமன் கிட்ட போடா போட்டா வர யாரு சொல்றேன்? அதுக்கு யமன் சொல்றான், நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு பேசி ஆனா உன் உயிரை பிடிக்காத போக மாட்டான். ஒன்ன விடுற மாதிரி கிடையாது. கொண்டு போக வேண்டியதான். என்ன மேல பாய் எடுத்து போட்டு உக்காந்துட்டான். உட்காந்துட்டானா? என்னடா அது பம்பா போச்சடா. எனக்கு ஒன்னும் புரியல. உடனே யமன் கிட்ட சொல்லிட்டேன், எங்க சம்சாரம் உள்ள பட்டுக்கிறாங்க, அவங்களால ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உன் கூட வந்துடுமா? காலமெல்லாம் உடனோட உடன் ஒத்துழைச்சு உனக்காக பாடுபடுற காலமெல்லாம் ஒரு மனைவி அவளை பிரிஞ்சு போற நேரம் ஏற்பட்டு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே நல்லது. எங்க சம்சாரம் உள்ள பட்டுக்கிறா, அவளால ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போய் சொல்லிட்டு வாடா. சரி போனா எங்க சம்சாரம் பட்டுக்கிறா. கல்லமான்னு எழுப்பினேன். என்ன மாமா என்ன ஏமா அந்த திருமலை உக்காந்துங்கிறான். எனக்கு விதி முடிஞ்சு போச்சா, நீ என்னடி சொல்றன்னு கேட்ட. அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, இங்கத்தான் 6 மாசமா வேலை இல்லாத சுத்திங்கிறிய, அங்கத்தான் போகுது 6 மாசம் இருந்துட்டு வாயா. சம்பாதிக்கோட போற, சம்பாதிச்சு மூட்டை கட்டிக்கணும் போற. ஏண்டா போனா திரும்ப மாட்டாது. தெரியடாவும் மூட்டாட்டிக்கு கம்நாட்டி வேணுமா மளிகை கடிக்க அனுப்புறது மாரி
யமங்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன். எப்படிடா நம்ம உயிர் தப்பிக்கணுமே, காப்பாத்திக்கணுமே. நான் யமலோகம் வரேன். எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் கடை இருக்குது, அத குடுத்துட்டேன். இந்த நேரத்துல சாமர்த்தியமா யம முழிக்கிறான், உடனே யம எனக்கு மேல பைட் அடிக்கிறான். எப்படா அப்பா வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய் கேட்டேன். கொடுப்ப அவன் தலையில போட்டுக்கிற நான் மணி முடிய வயிறு முடியாது, எனக்கு தெரியாது தெரியாது. அதை 8 மைய வள்ளிபுரம் சேட்டுக்கல்ல வச்சுட்டு 10,500 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான். 500 ரூபாய் எதுக்கு எடுத்துக்கணும் வேணாம்? எதுக்கு? கைத்து முருகத்துக்கு எடுத்துக்கணும். யாரு கைத்து முருகத்துக்கு? 150 ரூபாய் குத்தா அமௌண்ட் கொடுப்பாங்க. மேல ஒரு தட்டுக்கு ஒரு தட்டு தலைக்கு தொங்கி போடும், எடுத்து வாயில ஊத்திக்கிட்டு எடி போட்டுடணும். அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கணும் வரான். 300 ரூபாய் நான் எடுத்துக்கணும், 200 ரூபாய் ஏமா கொடுத்துட்டேன். மணி ஆச்சு, கிளம்புடா எம்எல்ஏ உட்காந்தான். எருமை கடை வந்து நிறுத்தலாம், முன்னாடி ஏமா உக்காந்துக்கணும், பின்னாடி நான் உக்காந்துக்கினேன். நாங்க போற வெயில் தாங்க முடியல. அப்படியா? கார்த்தி மாசம் கத்திரி வெயில். கார்த்தி மாசம் கத்திரி வெயிலையா? சித்திர வைகாசி கத்திரி வெயிலை. கார்த்தி மாசம் காய் கம்நாட்டி. நானும் மெலாச்சி. நீ தான் மெலாச்சி பேசுற. நாங்க போற வழியில சேடை ஒட்டி வச்சுக்குது, அந்த சேடை கண்டி தாண்டி தான் யமலோகம் போகணும். இந்த சேடை கண்டியத்தை எருமை கடை பார்த்துச்சு, 3 முறை உத்து பார்த்துச்சு, 4வது முறை 4 பல்ட்டி ஆச்சு. ஆகாதடா எருமாட்டுக்கும் அடியில அதுக்கு மேல எருமை கடா, அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து காண்டி சொருகின்னு கிடக்கிறோம். நான் ஏன் தான் நல்லா இருக்கிறேன், எருமை கடா ஏந்துச்சு நல்லா இருக்குது. 3வது ஆளு யம ஏந்துக்கிறான், சேர்த்து கையில விழுந்து யமனுக்கு மண்டை டாரா ஒஞ்சி போச்சு. சேத்து கையில விழுந்து எங்கன்னா மண்டை ஓடிமா? கல்லா கட்டியாக்குது, எப்படிடா மண்டை ஓடிக்கும்? எந்த ஓடிக்கும்? ஓ எப்படி ஒஞ்சிதுன்னு கேக்குறியா? ஆமாண்டா, அந்த சேடை ஓட்டி வச்சுக்கிறானுங்க பாரு, அவனுங்க அண்ணன் தம்பி சொத்து தகுறாரு, ஏற்கனவே பிரச்சனை. நடுக்கையில காணிக்கல்ல நட்டுக்கிறானுங்க. இது தெரியாத யமன் போய் காணிக்கல் மேல போய் விழுந்துட்டு யமனுக்கு மண்டை டாரா ஒஞ்சி போச்சு. அமனை கொண்டு செங்கற்பட்டி ஆஸ்பத்திரியில கட்டி யமலோகம் போனா முத தெருவிலேயே தென்னமலை உட்காந்து உங்க தாத்தா கை தூக்குறாரு. அங்க எங்க தாத்தாவை பாத்தியா? நான் பார்த்தேன். ஏன் நல்ல நீ குடும்பக்காண்டாடே என்ன கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்னப்பா பொக்கத்தோர சேகர் இப்பதான் மரியாதை கேட்டாரு. ஆமா தாத்தா, எங்க பேரன் எப்படி இருக்கிறான்னு கேட்டாரு. என்ன பத்தி கேட்டுருப்பாரு. உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அவன் ஊர் பட்ட கோயில்களை சாப்பிட்டு போட்டு அடிக்கிறான். இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். எந்த வாரம் வர அவனுக்கு இடம் முடிச்சு வைன்னு சொல்லிக்கிறேன். எந்த இடத்துல? சப்பாத்தி நீதி எத்தெல்லாம் பொச்சாக்கா உன்னை குள்ள நெறி நோண்டி முட போதும். சாப்பிட்டு கொட்டா முன்னாடி பார்த்துருந்தா மொத்தம் கனவுல வந்து யமலோகம் போய் யாருன்னா திரும்பி வந்துக்கிறாங்களா? கிடையாது. நான் தான் புத்தி இல்லாத சொல்றேன்னா கேட்டுங்க. எனக்கு புத்தி இல்லை, இனிமே தாமதிக்க கூடாது. எனக்காக எந்த நேரத்தில் சேவை செய்ய காத்திருக்க வேண்டும். நம்ம நாட்டின் நலனை பற்றி விசாரிக்க ஆவலம் இருக்கிறேன். விடியலுக்கு காத்திருக்கிறாய். நாட்டின் நலன் போதி எனது கவலை. மண்ணுலக வேந்தர்கள் அளவுனர் இருக்கிறார்களா? அதையும் குறை என்பதை காண முடியாது. குறை என்பது கிடையாது.
நாட்டில் உள்ள சிவாலயம் விஷ்ணாலயம் அம்மனுடைய ஆலயம் என்று விநாயகருடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலய வழிபாட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா? எந்த குறையும் கிடையாது ஐயா, தவறாம நடக்குது ஐயா எல்லாமே. ஆறுக்கால பூஜை அண்ணனை வைத்து தவறாமல் நடக்கிறது. அதனே குறை என்பது முறையிட்டு பண்ணேன் மனமகிழ்ச்சி கொண்டேன். மாதம் 3 பொழுது மக்களிடம் பயில் கணத்து நெல்மனையை குவிந்து மண் உலகத்திலே சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை காண முடியாது என்பது கிடையாது. வாழ்க 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 வாழ்க. இருந்த போதிலும் நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எனது பெயரோ புரந்தரன், மண்ணுலக அரசன். 100 அஸ்வமேத யாகம் புரிந்து இந்த தேவ பொறுப்பு அடைந்திருக்கிறேன். தேவ பதவி எனக்கு 33 கோடி தேவர்கள் 44 சீலம் இங்குடன் கும்புடன் சித்திய வித்தாதர நாவல்கள் பாவல்கள் கூட சூழே கருடை கந்தர்வர்கள் கூட சூழே இந்த பொன்னுலகத்தை ஆட்சி நடத்தி வருகிறேன். இந்திராணி சமயம் அப்படி ஆட்சி நடத்தி வரும் தருவாயில் மக்களிடத்தில் குறை என்பது கிடையாது, தேவனிடத்தில் குறை என்பது கிடையாது. நீண்ட நாட்களாக என் மனதிலே ஒரு ஐயப்பாடுறார். ரொம்ப நாளா ஒரு மனசுல ரொம்ப ரொம்ப நாளா கவலை. அதை எடுத்து சொன்னாதான் சரி நாட்டு மக்களுக்கு. இந்த பூமாதேவி இருக்கிறாளே மண்ணுலகத்தை தாங்கக்கூடிய மக்களை எத்தனை பேரும் இந்த பூமாதேவி உலகத்தையே தாங்கறாங்க. பூமாதேவி அவ என்ன சொன்னா, தேவருக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரா, மன்னர் குறை தீர்க்கிறாய், முனிவருடைய குறை தீர்க்கிறாய், மக்களுடைய குறை தீர்க்கிறாய். இந்த பூமியை தாங்கக்கூடிய தாயானவள் என்னிடத்தில் பெருத்த குறை இருக்கிறது, என் மனக்குறையை நீ தான் தீர்த்து வைக்க என்னிடம் முறையிட்டா. அப்படின்னு பூமாதேவி உங்க கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஆமா, தாயே தாயே உன் குறை இக்கனமே இப்போது தீர்த்து வைக்கிறேன், முறையீடுகள் சொல்லுன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாளுக்கு நாள் இந்த பூமி பாரம் அதிகரிக்கிறது, என்னால் சுமை தாங்க முடியவில்லை. இந்த பூமி பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை, நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. பூமி பாரம் குறைப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல், ஏதாவது வழி இருந்தா செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டான். அணைத்து விட்டேன். தாயே இக்கனவே இதற்கு முடிவெடுக்கிறேன், சத்தியமா சீர்த்து வைக்கிறோம், சத்தியமா கொடுத்துட்டேன். அந்த பூமாதேவி கட்ட நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்க. ஆமாப்பா, இந்த பூமி பாரத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இன்னிலிருந்து அன்னை வரைக்கும் தீர்த்து வைக்க முடியாது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிந்தனை கட்டியவாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா பூமி பாரம் தீர்ப்பதற்கு வழி கிடைக்கவில்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வீணைக்காரன் கேட்கிறது, யாரு? யாரோ பாரா சாராயம். சாராயமாடா? எப்ப காலடா? அதெல்லாம் கிடையாதுடா. நேற்று போன ஊர்ல கூட வாங்கி கொடுத்தாங்க, இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. கொடுப்பாங்க கொடுப்பாங்க. எப்ப எங்க பார்த்தா ஒண்ணு. சரி கிடைக்கா, போ போ கிடைக்கா. சாராயம் நாராயணம் வீணைக்காரன் கேட்கிறது, வருவது யாரா இருந்தாலும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவைக்கு கொண்டு வருது கடமை. நான் எதிர்பார்க்கலாம்.